இன்றைய தேவ வார்த்தை ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். ஆமேன். ஆபிரகாமின் சந்ததி எண்ணிலடங்காத அளவிற்கு பூமியில் உள்ள தூசிகளைப் போல மிக அதிகமாக பெருகுவார்கள். மனிதனால் பூமியின் கூளை எண்ண முடியாது. அதுபோல ஆபிரகாமின் சந்ததியை எண்ண முடியாத அளவிற்கு தேவன் பெருகச் செய்வார். இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமின் ஆசீர்வாதமும் பெருக்கவும் தேவனது என்பதை காட்டுகிறது. மனிதனால் எண்ண முடியாத அளவுக்கு தேவன் உயர்த்தவும் பெருக்கவும் வல்லவர். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தை தேவன் மீது வைத்து நடந்தால், அவரை விசுவாசித்து நடந்தால், தேவன் நம்மையும் ஆசீர்வித்து தலைமுறையாக கிருபையாயிருப்பார். தேவன் ஆபிரகாமை பூமியின் தூளைப் போல பெருகப் பண்ணுவேன் என்கிறார். அதுபோல நம்மையும் பெருகப் பண்ணுவார். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் இல்லாத போதே அவரது சந்ததி எண்ணற்றதாக இருக்கும் என்று தேவன் கூறுகிறார். விசுவாசத்தின் சோதனை. அவர் ஒரு முதிர்ந்த மனிதனாக இருந்தார். ஆனால் அந்த நேரத்திலும் கடவுள் அவரை ஆசீர்வதிக்கிறார். பூமியின் தூசியை எண்ணுவது எப்படியோ அது சாத்தியமற்றது போல தேவன் அவரை ஆசீர்வதிக்கிறார். நாமும் விசுவாசத்தின் மூலம் அவரை பின்பற்றும் போது நம்மையும் தேவன் ஆசீர்விப்பார். ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையிலும் கடவுளால் பெரிய அதிசயங்களை செய்ய முடியும். கடவுள் மிக பெரியவர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நாளுக்கான கிருபை செய்தபடியாக நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தரும்படியாக ஜெபிக்கிறோம். அது நீர் மிக பெரியவர் கர்த்தாவே. உன்னால் செய்யக்கூடாத அதிசய காரியம் ஒன்றும் இல்லை. உன்னை அதிசயங்களை காணப்படணும்னு சொன்னீங்க ஆண்டவரே. இந்த நாளில் உன்னை பிள்ளைகள் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த கால வேளையில் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைவு பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னிட்டு நிலையாமலும் என் சமாதானத்தின் உடன்படிப்பை நிலை பெறாமல் இருக்குன்னு சொன்ன கர்த்தர் இந்த கால வேளை இறங்க முடியாது ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வித்து வழிநடத்தபடியாக ஜெபிக்கிறேன். எல்லையை பரிதாக்க முடியாது ஜெபிக்கிறேன். தீங்கு துக்கப்படுத்தாபடிக்கு விலைக்கு பாதுகாத்துக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அவள் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்விக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஊழியக்காலுடைய தேவையை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேசத்தை ஆளுகளுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். தேசத்தை நீ சிறப்பாமலை வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மக்களுக்கும் தேவைகளை சந்திக்கப்பட கர்த்தர் கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும் ஒவ்வொரு பிள்ளை ஆசீர்வதித்து எல்லை பெரிதாக்குங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்க ஆண்டவரே. வெயில் உஷ்ணத்தில் யாருக்கு எந்த பலவீனம் வராபடிக்கு காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறேன். வியாதியை உணர்த்து விளக்குவேன். உன் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்விப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே. ஆசீர்விக்க முடியாது ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.